ஹாய் ஆல். நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளமோட குவிக் ரிகேப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த லாஸ்ட் வேர்ட். ஸோ ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நடுவில் இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் ஸ்பேசஸை கன்சிடர் பண்ணாமல் லாஸ்ட் வேர்டோட லென்த் மட்டும் நம்ம எவ்வளோங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். இஃப் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா இதில் லாஸ்ட்லேயும் எனக்கு வேர்ட்ஸ் இருக்கு, ஸ்பேசஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்பேஸை கன்சிடர் பண்ணாமல் 3ங்கிறதோட லென்த்தை மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அப்போ அதுக்கு என்ன லாஜிக் எழுதலான்னு பார்த்தா இதுக்கு நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு லாஸ்ட் வேர்டோட லென்த்து தான் வேணும். ஸோ அதனால நான் லாஸ்ட்ல இருந்து ட்ராவல்ஸ் பண்ணால் நான் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்ல இருந்து ட்ராவல்ஸ் பண்ணும்போது எனக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஒன்று என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு வேர்ட் வரும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வரும். கரெக்டா? ஸோ இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வேர்ட் வரும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வரும் திரும்ப. ஸோ அது ரெண்டாவது பாசிபிலிட்டி. இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரிவர்ஸில் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக எனக்கு டோட்டலாக இருக்கிற என்னோட லென்த் தெரியணும். ஸோ அதனால் என்னோட லென்த் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட லென்த் 0 ஆகுற வரைக்கும் நான் ரிவர்ஸில் மைனஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த லூப் நான் ட்ராவல்ஸ் பண்ணுறது ரிவர்ஸ்லேருந்து பண்ணோம், அது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன செக் பண்ணுறேன்னா லாஸ்ட்டில் இருக்கிற கேரக்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இந்த கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டி கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும், நெக்ஸ்ட் எல்லுக்கு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இல்லை, சப்போஸ் எனக்கு டி இல்லாமல் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணும், எனக்கு வந்து சப்போஸ் இந்த கேஸ்லேயே எனக்கு இப்படி ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் ஆகிட்டே போயிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பிரேக் பண்ணும் கண்டிஷன். கரெக்டாக? ஸோ அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எஸ் டாட் கேரட் ஆஃப் என் ஈக்குவல் டு எனக்கு ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா எனக்கு லூப் பிரேக் ஆகுது. பட் ஏன் இன்னொரு கண்டிஷனை அடிஷ்னலாக நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு சி கிரேட்டர் தேன் 0 ஏன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு சி கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் கவுண்ட் வேல்யூ ஆல்ரெடி இருக்குதுன்னா மட்டும் தான் நான் பிரேக் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கவுண்டோட வேல்யூ எனக்கு சப்போஸ் 4 5ன்னு சொல்லி எனக்கு வந்திருக்கும். ஸோ அந்த கேஸில் எனக்கு பிரேக் பண்ணும். இப்போ தான் எனக்கு நியூவாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எனக்கு வந்து ஸ்பேஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எனக்கு நியூவாக எனக்கு ஸ்பேஸ் வரும்போது அதாவது இன்னும் ஒரு வேர்ட் கூட எனக்கு ட்ராவல்ஸ் ஆகாத போது எனக்கு சியோட வேல்யூ வந்து 0வாகவே தான் இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதனால பிரேக் ஆகாது, என் மைனஸ் ஆகும். ஸோ கடைசியில் நம்மளுக்கு சியோட வேல்யூவில் கவுண்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட லாஜிக் அண்ட் சொல்யூஷன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.